அதே மாதிரி தமிழ்நாட்டில் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையேயான அந்த மோதல் தான் நீண்ட கால பிரச்சனை என்பது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல பெரிய விவாதமே மாறி இருக்குன்னு சொல்லணும். நீதிமன்றம் தொடர்ந்து 3 நாட்களா விசாரிச்சுட்டு வருது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 12 மசோதாவை நாங்க ஆளுநருக்கு அனுப்பணும். அதுல ஒரு 2 மசோதாவை அரசுக்கு திருப்பி அனுப்பிட்டாரு. மீது 10 மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காரு. அதுல பாதி மசோதாவை கிடப்புல போட்டு வச்சிருக்காருங்கிறது தான் வழக்கா இருக்கு. இதுல 2 தரப்பும் பேசுறப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஆளுநருடைய அதிகாரங்களை நாங்க குறைச்சு மதிப்பிடல, அதே சமயம் இதற்கான காரணம் என்னங்கிறத சொல்லுங்க, யாருனுடைய அறிவுரையில இதை பண்றீங்க, இல்ல எதனால இதை பண்றீங்க. ஒரு அரசு சட்டமன்றத்தை கூட்டி அனைத்து கட்சி ஒப்புதலோடு ஒரு மசோதாவை நிறைவேற்றி உங்களுக்கு கொடுத்தா நீங்க திருப்பி அனுப்புறீங்க, மறுபடியும் உங்களுக்கு நிறைவேற்றி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்க அதை கிடப்புல போடுறீங்க அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்கன்னா உங்களது நோக்கம் என்ன, நீங்க ஏன் இதை தொடர்ந்து செய்யறீங்க, இதுல சட்டப்பிரிவுகள் படி இதற்கு அனுமதி இருக்கா, ஜனாதிபதிக்கு கொடுத்துக்கிறீங்க, ஜனாதிபதி திருப்பி கொடுத்தாலும் நீங்க மறுபடியும் அதை ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்களே, இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற வகையில முக்கியமான 8 கேள்வி, கடுமையான கேள்விகளை முன் வச்சிருக்கு. இது ஆளுநருக்கு பெரிய அளவுல பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா தொடர்ந்து நீங்க இதை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத வைக்கக்கூடிய பிரதான கேள்வியா இருக்கு.